Let's see question number 4. If a comma b are real, then show that the roots of the equation a minus b of x square minus 6 of a plus b of x minus 9 of a minus b equal to 0 are real and unequal. Okay. So when will you say the nature of the roots are real and unequal? When the discriminant value is greater than 0. Okay, when the discriminant value is greater than 0, I can say the roots are real and unequal. Okay, அப்போ greater than 0 அப்படின்னு சொன்னாலே நான் என்ன சொன்னேன், பாசிட்டிவ் வேல்யூ வரணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, now let's see. A minus b of x square minus 6 of a plus b of x minus 9 of a minus b equal to 0 or real and unequal. Okay, now in this I have to take and write the a value. எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, x ஸ்கொயரை விட்டுட்டு இதில் எக்ஸை விட்டுறணும், இதில் அப்படியே அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துடும். சரியா, அப்போ ஏயோட வேல்யூ a மைனஸ் b, பியோட வேல்யூ சைனோட சேர்த்து எழுதணும் minus 6 of a plus b, சியோட வேல்யூ minus 9 of a minus b. So discriminant equal to b square minus 4ac. Discriminant ஓட value positive ல வரணும். Okay, then only I can say it is greater than 0. Okay, so what is your b square? Minus 6 of a plus b the whole square. Okay, minus 4 ac, a ஓட value a minus b, c ஓட value minus 9 of a minus b. அதை bracket குள்ள, ஏன்னா இது எல்லாமே into இல்லையா, அதனால நான் bracket குள்ளார போட்டிருக்கேன். ஓகே, minus 9 of a minus b, அவுட்டரில் ஒரு bracket. ஓகே, now I have to just square it. Okay, when I take the square inside, this will become a plus b the whole square. இதை உள்ளார போய் ஸ்கொயர் பண்ணால் minus 6 the whole square போட்டால் என்ன வந்துடும், 36 வந்துடும், a plus b the whole square. ஓகே, now இந்த நம்பரையும் இந்த மைனஸ் 9ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணால் 36 வந்துடும். அப்போ ப்ளஸ் 36ன்னு மாறிடும். ஓகே, minus into minus plus 4 into 9 36 of, இங்கே ஒரு a minus b இருக்குது, இங்கே ஒரு a minus b இருக்குது, அப்போ a minus b the whole square. ஓகே, இப்போ இந்த a minus b the whole square வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இங்கே a plus b the whole square வச்சு நான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ a square plus 2ab ப்ளஸ் இந்த நடுவில் இந்த சிம்பிள் a square minus 2ab plus b square. அப்போ ப்ளஸ் 2abயும் மைனஸ் 2abயும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ரெண்டு a ஸ்கொயருக்கு 2a ஸ்கொயர், இந்த ரெண்டு b ஸ்கொயருக்கு 2b ஸ்கொயர். இந்த 2வை நான் காமனாக எடுத்தால் 36 into 2ன்னு வந்துடுமா, 2வை நான் காமனாக வெளியே எடுத்துட்டா 36 into 2 72ன்னு வந்துடும். அப்போ 72 of a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ which is greater than 0. So I have proved that the roots are real and unequal. Okay, now question number 5. If the roots of the equation c square minus ab of x square minus 2 of a square minus bc of x plus b square minus ac equal to 0 are real and equal, prove that either a equal to 0 or a cube plus b cube plus c cube equal to 3abc. ஓகே, ஒன்று a equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா a cube plus b cube plus c cube equal to 3abc. இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் டிஸ்கிரிமினன்ட் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வரணும். சரியா, அப்போ டிஸ்கிரிமினன்ட் அதுதான் கண்டிஷன் எடுத்து எழுதிட்டு டிஸ்கிரிமினன்ட் வந்து 0 வந்தால் தான் ரூட்ஸ் வந்து ரியலாகவும் ஈக்குவலாகவும் இருக்கும், அதுதான் கண்டிஷன். ஓகே, அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. பியோட வேல்யூ என்ன, இது என்டையர் எக்ஸை மட்டும் விட்டுட்டு இதில் எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் விட்டுட்டு இதில் அப்படியே அந்த கான்ஸ்டன்ட்டை எடுத்து போடணும். அப்போ இதில் minus 2 of a square minus bc the whole square. ஓகே, minus 4 ac, a ஓட வேல்யூ வந்து c square minus ab into b square minus ac equal to 0. Okay, now when I am squaring it, what happens, minus 2 into minus 2 will become 4. இது வந்து a minus b the whole squareல போடலாம்ல, அப்போ a ஸ்கொயர் இங்கே ஏற்கனவே ஒரு a ஸ்கொயர் இருக்குது, அப்போ a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டால் a பவர் 4 minus 2ab, 2 into a ஓட வேல்யூ a ஸ்கொயர், b ஓட வேல்யூ bc plus
பி ஸ்கொயர். இந்த பி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, பிசி இருக்குது. அப்போ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். பி இருக்கிற இடத்துல பிசி இருக்குது. அப்போ பி ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஓகே, மைனஸ் 4 இது அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். சி ஸ்கொயரால் பி ஸ்கொயரையும் சி ஸ்கொயரால் மைனஸ் ஏசியும், அதே போல் மைனஸ் ஏபியால் பி ஸ்கொயரையும் மைனஸ் ஏபியால் மைனஸ் ஏசியும் மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். அப்போ மைனஸ் 4 வெளியே காமனாக வச்சுட்டு சி ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர்னால் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் வந்துடும். சி ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஏசினா ஆல்ரெடி இங்கே ஒரு சி இருக்குது, அப்போ சி க்யூப்னு வந்துடுமா. அப்போ மைனஸ் ஏ சி க்யூப். அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏ இன்ட்டு பி க்யூப். பி ஸ்கொயர் இன்ட்டு பினா பி க்யூப். ஓகே, அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். பி இன்ட்டு சி பிசி. இதுதான் நான் போட்டிருக்கேன், ஈக்குவல் டு 0. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வாட் ஐ ஹாவ் டு டூ, இந்த வெளியில் இருக்க 4 இருக்குல்ல, அதை நான் என்ன பண்ணணும், உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். உள்ளார மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும், 4 இன்ட்டு ஏ பவர் 4. இங்கே இதெல்லாம் முழுசாக மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் பிசி. இது ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அடுத்தது இந்த மைனஸ் 4ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ் 4 ஏசி க்யூப் and minus into minus is plus 4ab cube minus into plus is minus 4a square bc equal to 0. Now multiply this 4 with this 3 terms. Okay, multiply panna 4a power 4 minus 8a square b square nu varum plus 4b square c square. Okay, okay, 4a power 4 minus 8a square bc plus 4b square c square minus நம்ம அங்கே வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதி ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டால் இந்த ப்ளஸ் 4b ஸ்கொயர் சி ஸ்கொயரும் மைனஸ் 4b ஸ்கொயர் சி ஸ்கொயரும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஆல்ரைட், இப்போ இது ரெண்டும் பார்த்தா லைக் டேர்ம்ஸ் இல்லையா. இங்கே ஏ ஸ்கொயர் பிசி இருக்குது, இதுலேயும் ஏ ஸ்கொயர் பிசி இருக்குது. இங்கே மைனஸ் 8 இருக்குது, இங்கே மைனஸ் 4 இருக்குது. அப்போ சேம் சைனை நம்ம ஆட் பண்ணலாம் இல்லையா. அப்போ மைனஸ் 12 ஏ ஸ்கொயர் பிசி. இந்த 4a பவர் 4 அப்படியே கீழே இறக்கிட்டேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 12 ஏ ஸ்கொயர் பிசி. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, ப்ளஸ் 4a சி க்யூப் ப்ளஸ் 4a பி க்யூப் ஈக்குவல் டு 0. இதில் எல்லாமே இட் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. அப்போ இதில் எது காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்குது. இங்கே ஒரு ஏ இருக்குது, இதுலேயும் ஒரு ஏ வருது, இதுலேயும் ஏ. எப்போவுமே காமனாக எடுக்கிறப்ப இந்த லீஸ்ட் பவர் எதுக்கு இருக்கோ அதை தான் காமனாக வெளியெடுப்போம். இப்போ இங்கே ஏ பவர் 4 இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது. அப்போ ஏ பவர் 1ன்னு அர்த்தம் இல்லையா, இதுதானே லீஸ்ட் பவர். அப்போ அதை தான் நான் வெளியே எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ 4a ஆஃப் 4a இன்ட்டு ஏ க்யூப் 4a பவர் 4, 4a இன்ட்டு பி க்யூப் 4a b cube, 4a into c cube 4a c cube, plus into minus minus 4 into 3 12, a into a square and this bc. Okay, now இது இன்டூவில் தானே இருக்குது, 4a into this value, right. அப்போ 4a ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். இதையும் இதுக்கு 0க்கு நான் ஈக்குவல் பண்ணலாம். ஈக்குவல் பண்ணால் a ஈக்குவல் டு 0/4, a ஈக்குவல் டு 0. We are proving, right. Now a cube plus b cube plus c cube minus 3abc equal to 0. இந்த minus 3abc right hand side போகிறப்ப plus 3abcன்னு ஆகிடும். அப்போ a cube plus b cube plus c cube which is equal to 3abc. Thus it is proved. All right.